வணக்கங்க. கற்க கணிதம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கி பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா அல்ஜீப்ராவில் ஓஆரில் எல்பிபியில் கிராஃபிக்கல் மெத்தேடு. இது பார்ட் 3ங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான். கொஸ்டினுக்கு போவோம். சால்வ் LPP. What is the maximum of BZ or minimum of BZ? That means objective function. இங்கே வந்து நான் எடுக்கிற கேஸ் வந்து minimum of BZ equal to 60x plus 40y. Subject to constraint. So total 3 equation எல்லாமே வந்து நான் வந்து greater than or equals கேஸில் எடுக்கிறேங்க. Greater than or equal to 240. So next equation 10x plus 10y is greater than or equal to 160, and the next one 20x plus 60y is greater than or equal to 480. Both equation x comma y all equation is greater than or equal to 0. So I will consider the 3 type of equation using the equation number 1, equation number 2 and equation number 3. You form the table. First equation க்கு table form பண்ணலாம். அது எப்படி table form பண்ணனும்னா same idea the previous video x y. Suppose x 0 அப்படினா என்ன ஆகும்? இங்கே x 0 போட்டுட்டீங்கன்னா y வந்து 10y is 14 கிடைக்கும். 214 கிடைக்குதுங்க. அப்போ நான் இந்த 0 இந்த 0 கட் ஆகிட்டு 24 கிடைக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து y 0 இருந்தால் என்ன ஆகும்? y 0 இருந்தால் என்ன ஆகும்? இது 0 பண்ணிக்கணும். அப்போ இங்கே 30 இருக்குது. அப்போ 30x ஈக்குவல் டு 214 வருது. இந்த 0 இந்த 0 கட் ஆயிரும். 3யும் 24ம் கட் பண்ண எவ்வளோ கிடைக்குங்க? 8 கிடைக்குங்க. அப்போ எவ்வளோங்க அந்த ரிசல்ட்டு? 8. அப்போ y 0 இருந்தால் x வந்து 8. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட டேபிள். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன். செகண்டில் எக்ஸு ஒய்யு எக்ஸு வந்து 0 போடுறீங்க. அப்போ எக்ஸு 0 போட்டுட்டிங்கன்னா ஒய் என்ன கிடைக்கும்? 10y ஈக்குவல் டு 160. அப்போ இந்த 0வும் இந்த 0வும் கஷ்டம் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? 16 கட். அதே மாதிரி y 0 போட்டால் சேம் ப்ராஸ். y 0னா இது கட் ஆயிருங்க. இது 10x ஈக்குவல் டு 60 160. அப்போ 0 0 கட் ஆகிரும். அப்போ என்ன கிடைக்குங்க? 16 வருங்க. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் போடுறேங்க. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸு ஒய் எக்ஸு வந்து 0 எக்ஸு வந்து இங்கே 0 போட்டுட்டிங்கன்னா 60 நல்லா பார்த்துங்க 60y ஈக்ஸ் 40 480. அப்போ இதுவும் கட் ஆயிரும். அப்போ எத்தனை டைம் இருக்குங்க? y வந்து 48னா 8 டைம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாங்க? 8 நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன? y வந்து 0 போடுங்க. y 0 போட்டால் என்ன கிடைக்கும்? 20x is 480. அப்போ இதுவும் கட் ஆயிருங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? x equal to 48 divided by 2 24. அப்போ 3 ஈக்குவேஷன் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் ஒர்க் வந்து கிராஃப் ட்ரா பண்ணணும். கிராஃப் ட்ரா பண்ணுற ஐடியா பார்த்துக்குங்க. நம்மளுக்கு ஸ்கேல் பார்க்கணும். மினிமம் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. மேக்ஸிமம் ஆச்சுன்னா 24 இருக்குது. அப்போ எல்லாமே நம்ம ஸ்கேல் பாருங்கள் 16 இருக்குது. அப்போ நம்ம மினிமம் ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா 4 ஆர் 3 எடுத்துகிட்டு வராது. 4 எடுத்துகிட்டு நம்மளுக்கு நீட்டாக வருங்க கிராஃப். அப்போ நம்ம 4 எடுத்துக்கலாம். அப்போ கிராஃப் ட்ரா பண்ணலாங்களா? கிராஃப் சீட்டை பார்த்துக்குங்க. எல்லாமே பாசிட்டிவ். அதனால் நம்ம வந்து பாசிட்டிவ் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் கொஞ்சம் பெருசாக போடுங்க. அப்போ 3 லைன் இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து y ஆக்சிஸு, இது வந்து x ஆக்சிஸு. அப்போ இது x நோட் பண்ணுறீங்க, இது வந்து என்ன பண்ணுறீங்க? y நோட் பண்ணுறீங்க. ஸோ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து முன்னாடி ஸ்கேல் எழுதுங்க. ஸ்கேல் x ஆக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ போட்டுக்கலாம்? 4 யூனிட் போட்டுக்கலாமா? 4 4 யூனிட்.
அதே மாதிரி y ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 யூனிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, அப்போ ஒவ்வொன்றுக்கா வந்து 4, 8, 12, 16, இல்லைன்னா ரெண்டு லைனை வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சின்ன கிராப்பாக போவோம், அது கொஞ்சம் உங்களுக்கு லைன் வந்து போன டைமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா இது 4, 8, 12, 16, 20, 24, 4 அப்போ 4, 8, 12, 16, 20, 24, 28. Similar way in y axis 4, 8, 12, 16, 20, 24, 28ங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேபிளுக்கு கிராப் ட்ரா பண்ணோம். ஃபஸ்ட்டு டேபிளில் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 24, x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 24 பாயிண்ட் இது. அப்போ அதை நோட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, 0,24 நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட் என்னங்க, 8, 0, x ஆக்சிஸில் 8, y ஆக்சிஸில் 0. அப்போ x ஆக்சிஸில் வந்து 8, y ஆக்சிஸில் 0 இந்த பாயிண்ட்டு. அப்போ நம்ம டைரெக்டாக இந்த பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாங்க, 8,0 நோட் பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 2 பாயிண்ட்டு ஜாயிண்டாக வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கிராப் ட்ரா பண்ணணும். 2 பாயிண்ட்டும் இன்சைடு லைனில் வர மாதிரி நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனையும் போகணும். ஸ்ட்ரெயிட் லைன்னு நம்ம 2 டைரக்ஷன் நம்ம போட்டுக்கணுங்க. போட்டுட்டீங்க. அப்போ இதனுடைய கிராப் லைன் என்ன, இதனுடைய ஈக்குவேஷன் வந்து 30x + 10y. ஓகே, 30x + 10y is greater than or equal to எவ்வளோ கிடைக்குதுங்க, 240. 240. அப்போ நம்மளுக்கு greater than or equal to என்ன தெரியும், இது வந்ததுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்னா லெஸ் தென் இருக்கும். அப்போ greater than or equal to நம்மளுடைய ரீஜன் எங்கே போகுங்க, எல்லாமே அப்வர்ட் டைரக்ஷன். எல்லாமே என்னது, அப்வர்ட் டைரக்ஷனில் போகும். இதை பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு லைனோட கிராஃப். சார் நெக்ஸ்ட்டு லைன் பார்க்கணும். நெக்ஸ்ட் லைனுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டேபிள் 0, 16, 16, 0. அப்போ ரெண்டுமே 16 தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராப் ட்ரா பண்ணணுங்க. அப்போ அடுத்து கிராப் பண்ணது 16, 0, 16. இது 0, 16. அடுத்தது 16, 0, 16, 0 இந்த பாயிண்ட். இப்போ இது ரெண்டுக்கு என்ன வேணும், ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். அப்போ இந்த பாயிண்ட் கம்பைன் பண்ணிக்கிறீங்க. அப்போ இதிலேருந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்வர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரன் பண்ணி காட்டிக்கணுங்க. இதனோட ஈக்குவேஷன் எழுதணும். இதனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துக்குங்க. 10x1 + 10xyல 10x + 10y இஸ் கிரேட்டர் than or equal to 160. அப்போ இதனோட ஈக்குவேஷன் எழுதிக்குங்க. 10x + 10y இஸ் கிரேட்டர் than or equal to 160. அப்போ நம்மளுக்கு கிராப் எப்படி போகுங்க, இதுவும் கிரேட்டர் than or equal. நல்லா பாருங்கள், இதுவும் கிரேட்டர் than or equal to. அப்போ கிராப் எங்கேருந்து, இதுலேருந்து டவுன் வருங்க பாருங்கள். இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இதுலேருந்து அப்வர்ட் டைரக்ஷன், இதெல்லாம் வராது, இது இந்த இதுலேருந்து வரும். கரெக்டுங்களா? அப்போ இந்த தான் கிராப். அடுத்ததுக்கு 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிறதுலேருந்து கிராப் வரும். அப்போ நம்ம போயிட்டே இருக்கணுங்க. இந்த டைரக்ஷனில் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ரெண்டுமே காமன் ரீஜன். அடுத்தது பார்க்குறீங்க, தேர்டு டேபிள் பார்க்குறீங்க. தேர்டு டேபிளில் நம்மளுக்கு எது கிராப்பாக வரும் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு டேபிள் பாருங்கள். 0, 8 நல்லா பார்த்துங்க. 0, 8 எது இருக்கும், இந்த பாயிண்ட் இருக்குங்க. 0, 8 வந்து இந்த பாயிண்ட்டு. சார் அடுத்தது பாருங்கள், பாயிண்ட்டு 24, 0. 24, 0 எங்கெங்க இருக்கும், இந்த பாயிண்ட்டுங்க. 24, 0 இந்த பாயிண்ட்டு. அப்போ இது ரெண்டுக்கும் வர மாதிரி லைன் ட்ரா பண்ணணும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரீஜியன் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபைனல் ரீஜியன். அப்போ அதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இதனோட ஈக்குவேஷன் என்னங்க, அது எழுதுனா முடிஞ்சது. இதனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஈக்குவேஷன்னு, 20x + 60y இஸ் கிரேட்டர் than or equal to 48.
480. 20x plus 60y. 60y is greater than or equal to 480. ஓகேங்களா? அப்போ இந்த லைனுக்கு என்னது, இதுவும் greater than or equal to. அப்போ greater than or equal to ரீஜியன்னா நம்மளுக்கு எது வரும் பார்த்துங்க, இந்த பாட்டெலாம் வரும். பட் நம்மளுக்கு காமன் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குதுங்களா, இந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இது கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே போகிற பாயிண்ட் இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு நேராக என்ன பாயிண்ட் வருதுன்னு பார்த்துங்க, இதுக்கு நேராக மேபி 4ன்னு வருது. அப்போ இது 4 ஆகும். இது வந்து 12க்கும் 16க்கும் நடுவில் மேபி வில் டேக் தட் திஸ் பாயிண்ட் 14 வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் 14. அப்போ 14,4ன்னு வருது. இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிறது. இந்த காமன் ரீஜியன் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அதனுடைய பாயிண்ட்ஸ் வேணும், அதுக்காக எடுத்துக்கிறேங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இது இன்டர்செக்ட் ஆகுதுங்களா, 3க்குமே காமன் ரீஜியன் வர வேணும்னு பார்த்துக்கிறோங்க. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே காமனாக வருதுன்னா இங்கே வருது. அப்போ மேபி இந்த பாயிண்ட் வில் டேக் 4க்கு 8க்கு வருது. மேபி இந்த பாயிண்ட் வந்து 6 அண்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ், என்னங்க, இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகணும்னா அது கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து 4க்கு 8க்கும் பார்த்தோமா, 4க்கு 8க்கும் பார்க்கும்போது இதுவும் காமன் ரீஜியன். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, சாரி, இது ஒரு காமன் ரீஜியன் வருது. இந்த லைன் வந்து இங்கே போகுதுங்களா, அப்போ இது வருதுங்களா, அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ இந்த பாயிண்ட் என்னது, இதுக்கு ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட் 12. இது ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட் வந்து 12. அப்போ இந்த பாயிண்ட் என்னது 6,12. இந்த பாயிண்ட் என்னது 6,12. அடுத்தது என்ன பாயிண்ட்டு, நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. இந்த பாயிண்ட்டு ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதுல, இந்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறீங்க 14,4. 14,4. சரி, வேறு என்ன பாசிபிள் இருக்குதுன்னு பார்க்கணுங்க. இங்கே ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது, இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எடுத்துட்டாலும் நம்மளுக்கு இங்கே நேராக கட் ஆகுது. அடுத்தது இங்கே நேராக போகுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா 6,6ன்னு கிடைக்குது. இதுக்கு என்ன கிடைக்குது 6,6ன்னு கிடைக்குது. பட் இந்த லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்வர்ட் டைரக்ஷனால இது மேலே போகுது, இதுவும் மேலே போகுது. இப்போ இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ரீஜியன் பாயிண்ட் கிடையாது. நம்மளுக்கு இது இந்த பாயிண்ட்டு அண்டு இந்த பாயிண்ட், இது 3 தான் ரீஜியன் பாயிண்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்சோ அன்பவுண்டட் ரீஜியன் சொல்யூஷனாக இருக்குது. ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருதுனால திஸ் ஆல்சோ அன்பவுண்டட் சொல்யூஷனாக தான் இருக்கும். பட் மினிமம் வேல்யூ கேட்டிருக்கனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு பண்ணிக்கலாம். மினிமம் மேக்ஸிமம் இருந்தால் கண்டிப்பாக அன்பவுண்டட், இது மினிமம் இருக்கிறனால மினிமம் பாசிபிள் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ரீஜியன் பாயிண்ட் என்னென்ன இருக்குதுன்னா இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் எடுத்த முடியும், இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன 20,24. அப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ என்ன 6,12. இது பிங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க 6,12. அடுத்தது இங்கே வருது இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கோங்க. சிங்கிற பாயிண்ட் என்ன, இது 14,4 சொல்லிக்கிறேன். அப்போ 14,4ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இங்கிறது இங்கே வருதுங்க. இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறோம் 24,0. 24,0. இது என்ன பண்ணிக்கிறோம் ஏபி, இது வந்து சி, அண்ட் ஆல்சோ திஸ் பாயிண்ட் இஸ் கால்டு ஏ டி. இந்த பாயிண்ட் 24,0 வந்து டி. இப்போ நம்ம டேபிளுக்கு போயிடலாங்க. அடுத்தது நம்ம வந்து மேக்ஸிமஸ் ஆர் மினிமஸ் டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த டேபிளுக்கு போயிடுவோம். இப்போ வந்து என்னது பாயிண்ட்ஸு வேல்யூஸ். நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்துக்குங்க. ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குதுன்னா மினிமம், நல்லா பார்த்துங்க, மினிமம் ஆஃப் z 60x + 40y. அதுதான் நம்ம இங்கே என்ட்ரி பண்ண போகிறோங்க. 60x + 40y. இப்போ பாயிண்ட்ஸ் என்னது ஏ, மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது, அது ABCD 4 பாயிண்ட் இருக்குது. அந்த 4 பாயிண்டோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கங்க. ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது 0,24. 0,24. பியோட வேல்யூ என்ன, பிங்கிறது இது. அப்போ இதனோட வேல்யூ என்ன 12. இதுக்கு கரஸ்பாண்டிங் கீழே இருக்குது சொன்னேன். அப்போ 6,12. அடுத்து சி பாயிண்ட்டுங்க. சிங்கிறது இது இங்கேருந்து வந்தது. அடுத்தது இங்கே போகுதுங்க. இங்கே போகும்போது 14. இங்கே வருங்க 14. இதுக்கு நேராக இங்கே வருது, இதுக்கு நேராக வருது, இங்கேருந்து இப்படி போகுதுங்க. அப்போ 14,4.
கிராப் ஷீட் கரெக்டாக இருந்தால் அக்யூரேட்டாக கிடைக்குங்க. இது நார்மல் கிராப்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் போடுறேன். மேபி உங்களுக்கு கிராப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ மாறும், பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூங்கிறது நோ ப்ராப்ளம். இங்கேருந்து இந்த கிராப் இங்கே போகுதுங்க. அப்போ 24,0. அப்போ என்ன கிடைக்குது 24,0. அப்போ இதெல்லாம் எக்ஸ் ஒய் வேல்யூ. அப்போ இது இங்கே எக்ஸ் ஒய்க்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ 0னா 0, 24னா 24 இன்ட்டு 40 எவ்வளோ பார்க்கணுங்க. 4 இன்ட்டு 24 போட்டு அதில் 0 போட்டாலும் ஓகே. அப்போ 24 இன்ட்டு 4 16, 4 இன்ட்டு 4 8, 8னா 9. அப்போ எவ்வளோ கிடைக்குங்க 960. 6 இன்ட்டு 12 6னா 60 இன்ட்டு 6 ப்ளஸ் 40 இன்ட்டு 12 360 ப்ளஸ் 480. அப்போ எவ்வளோ கிடைக்கும், ரெண்டு ஆட் பண்ணால் 540 840 540 840. சரி, அடுத்த கால்குலேஷன் 14 போடுறீங்க. அப்போ 16 இன்ட்டு 14 ப்ளஸ் 40 இன்ட்டு 4. அப்போ இதனோட ரிசல்ட் இருக்குங்க 160. இதனோட ரிசல்ட்டு 600. அடுத்தது இது போட்டிங்கன்னா 4க்கு போட்டிங்கன்னா 600னா இதில் வந்து எவ்வளோ 240 வரும். 600 840 வரும். அப்போ 840. அப்போ 840 ப்ளஸ் 160 எவ்வளோங்க 900 அண்டு 1000. அப்போ 1000 வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 24,0. 24 இங்கே போட்டிங்க 0ன்னு இது 0 ஆயிரும். அப்போ 6 இன்ட்டு 24 எவ்வளோ வரும் பார்க்கணுங்க. அப்போ 6 நாள் 24, மீதி 2, 6 இன்ட்டு 12 114. அப்போ 1440 வருங்க. 1440ன்னு வருதுங்க. சரிங்களா. இப்போ கேட்டுக்கிறது என்னென்னா மினிமம் கேட்டுக்கிறாங்க. அப்போ மினிமம் வேல்யூ இதில் என்ன வரும்னா உங்களுக்கு டேபிள் பார்த்தா தெரியும். 960 840 1000 1140 1440. அப்போ இது எது மினிமம்னா 840 இஸ் எ மினிமம் அண்ட் பாயிண்ட் இஸ் 6,12 இஸ் எ மினிமம் பாயிண்ட். ஓகே. அப்போ மினிமம் ஆஃப் ஈச் other. சப்போஸ் மேக்ஸிமம் கேட்டாங்களா இது 4 எது மேக்ஸிமம் வேல்யூ இந்த பாயிண்ட் 24,0 இஸ் எ மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ இது என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் ஆஃப் ஈச் other நோட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட ஆன்சரு. இதில் என்னாச்சும் டவுட் இருந்ததுங்கன்னா பாருங்கள். நம்ம என்னாச்சும் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் எப்படி பவுண்டடு அன்பவுண்டடு அண்டு நோ சொல்யூஷன் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.